ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி பண்ண ஆர்ட்டெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய ஆர்ட்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ அதான் பார்க்கலாம். நான் பண்ண எல்லா ஆர்ட்டையும் இந்த ஃபைல் தான் காய்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே பார்க்கலாம். நானே ரொம்ப நாளாக பார்க்கல, இப்போ தான் பார்க்க போகிறேனே. இதான் காய்ஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ண இது அப்புறமா தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணால் எனக்கே ஞாபகம் இல்லை காய்ஸ். ரொம்ப நாளாக இது எல்லாம் பண்ணி இப்போ பார்க்க தான் ஞாபகம் வருது. இதை நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி உட்காந்து பண்ணோம். பண்ணோம் கைஸ். ஜாலியாக இருந்தது. என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சேலஞ்சு, யார் அழகாக பண்ணோன்னே. கட்சியில் என் ஃப்ரெண்ட் தான் அழகாக பண்ணியிருந்தேன் என்னோட. சரி கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இதை நான் பிளானே நிறைய பண்ணேன் கைஸ். என்ன பண்ணேனே தெரில, சும்மா ட்ராயிங் பண்ணணும்னு தோணுச்சு. சும்மா உட்காந்து பண்ணேன். ஓரளவுக்கு அழகாக வந்துக்குது கைஸ். இப்போ நான் ஹனுமான் ஃபேன் கைஸ். எனக்கு ஹனுமான்னா ரொம்ப பிடிக்கும். ஹனுமான் ட்ராயிங்ஸ் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருப்பேன் கைஸ். இதுவும் ஹனுமான் தான். யாருக்கெல்லாம் ஹனுமான் சாமி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பாருங்கள், இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹனுமானில் பண்ணுற ட்ராயிங் எல்லாமே எனக்கு பிடிக்கும் கைஸ். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப குட்டியத்தில் பண்ணேன் கைஸ் இந்த ட்ராயிங்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பண்ணாங்க. எனக்கு பண்ணதான் எப்படி சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்குது. அப்புறமா ஏதோ ஒரு ஹனுமான் தான் கைஸ். குட்டி ஹனுமான் க்யூட்டாக இருப்பாடு பாருங்களேன். பாருங்க, இதை அப்புறம் ரீசெண்டாக தான் கைஸ் பண்ணேன் இந்த ட்ராயிங்கு. நான் யூடியூப்பில் சும்மா ட்ராயிங் பண்ணாலும் பார்த்தேன். இது வந்தது, பிடிச்சிருந்தது கைஸ். பண்ணேன், இன்னும் அழகாகுது. இன்னமும் பண்ணோம். பக்கத்தில் வந்துட்டு ஹனுமான் பக்கத்தில் பிளேட்டில் திங்ஸ் இருக்கிற வேலையாக இருக்கும். அதை நான் பண்ணல கைஸ். நான் அப்போ அதை யூடியூப் பார்த்து தான் கைஸ் எல்லா ட்ராயிங்கும் பண்ணுவேன். சிலது மட்டும் நானாக ஓனாக பண்ணுவேன் கைஸ். இந்த ட்ராயிங் நான் ஓனாக தான் கைஸ் பண்ணேன். ஆங்கிரி பேர்ட் படம் பார்த்தேன். சீரியலில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வரையலான்னு இருந்தேன். அதான் கைஸ் இது இதான் கைஸ் நான் சொன்னதில்ல, ஆங்கிரி பேர்ட் படம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து பண்ணேன். இதில் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆங்கிரி பேர்ட்ஸ் மேலே அழகாக எழுதிட்டேன். இதையும் நான் ரீசெண்டாக தான் கைஸ் பண்ணேன். இந்த ட்ராயிங்கோ ஒரு 2 months முன்னாடி பண்ணியிருப்பேன் கைஸ். இது வந்துட்டு பிகி தீவு கைஸ். இந்த ஆங்கிரி பேர்ட்லேயே பிகி தீவு இருக்கும்ல, இதான் இனிமி தீவு. அதை பார்த்து பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் எல்லாமே க்ரீன் கலர் தான் கொடுக்கணும்னு. அப்புறமா பெயிண்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் க்ரீன் கலரில் இருந்தது. சரி சொல்லி கொடுத்து பண்ணிட்டேன் கைஸ். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் இது அப்புறமா மைட்டி ஈகிள் கைஸ். இதுவும் அதே படத்தில் தான் கைஸ் வரும். என்ன தெரில, எல்லாமே அந்த படத்துலேருந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. எல்லா கேரக்டர்ஸே பண்ணிட்டேன் கைஸ். மைட்டி ஈகிள். அதுக்கப்புறமா இதுதான் கைஸ் நான் லாஸ்ட்டாக பண்ணது. இப்போ தான் கைஸ் பண்ணேன். ஏதோ தீபாவளி முடிஞ்சதில்ல, அப்போ தான் பண்ணேன். பாருங்க கைஸ், நல்லா இருக்குது. இந்த ஆயில் பேஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ்ட்டில் இருக்கிற எல்லா கலரும் அடிச்சுட்டு மேலே பிளாக் கலர் வச்சு அடிச்சுட்டு இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணதுமே வந்துடும் கைஸ். அப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்க்கலாம். ஐயோ ஒரு நிமிஷம் கைஸ். அப்புறமா இந்த ட்ராயிங் பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் கைஸ். எனக்கு பிடிச்சதுலேயே இந்த ட்ராயிங் தான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். இது அப்புறமா வேறு ஒரு ட்ராயிங் இருக்குது, அது அப்புறமா நீங்களே பாருங்கள். இதை யூடியூப்பை பார்த்து தான் பண்ணேன். ஆனால் யூடியூப்பில் வந்து அளவு அழகாக இருந்தாலும் இந்த அழகாக தான் கைஸ் இருக்குது. அதில் வந்து அளவு அழகாக இல்லை, நான் அழகாக தான் இருக்குது கைஸ். அது பாருங்கள், இது ஒரு த்ரெட்டில் பெயிண்ட் வச்சுட்டு மேலே இது ஒரு பேப்பர் வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் வச்சு பண்ண அது கைஸ். நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா இதே நான் இன்னும் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த ட்ராயிங்கு தெரில வயசு எப்போ பண்ணேன் சத்தியமாக தெரியலையே. டிஎஸ் எப்படியோ பண்ணியிருப்பேன். பாதி அடிக்கவே இல்லை கலரிங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்ப்போம் கைஸ். இது நான் எப்பயோ பண்ணேன் கைஸ். சிவன் பண்ணலான்னு இருந்தேன், கடைசியாக சொதப்பிச்சது. ஒரு நல்லா வரல. அப்புறமா நெக்ஸ்ட் ட்ராயிங் கைஸ். இது பாருங்கள், இந்த பேக்கரியே ஸ்கூலில் ஒன்று பண்ணேன். அப்புறமா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து பேக்கு வீட்லேயே எதுவுமே பண்ணலான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு பென்சிலில் இதுமாரி கோட் போட்டுனேன் கைஸ். நான் மேலே வந்துட்டு கரையான்ஸ் வச்சு கோட் போட்டு உள்ளே இதுமாரி ட்ராயிங் போட்டு மரம் போட்டு 3ல் போட்டுனேன் கைஸ். இது சிம்பிளாக இருக்கும், அழகாக இருக்கும் கைஸ்.
உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ட்ராயிங் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங் காய்ஸ். இது எப்போ பண்ணேன்னு எனக்கு தெரியல காய்ஸ். இந்த ட்ராயிங்கும் ரொம்ப நல்லா தான் காய்ஸ் இருக்குது. என் அக்கா கூப்பிட்டால தான் காய்ஸ், ஒரு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பார்ப்போம் காய்ஸ். இருக்குது காய்ஸ். இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்தமாதிரி பண்ணதெல்லாம். ஒரு பூனை போட்டு வீடு மேலே போட்டு அது நல்லாயிருக்கும். நான் ஓரளவு சொதப்பி தான் பண்ணியிருப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது காய்ஸ். சும்மா தோணும் அப்பப்போ பண்ணுவேன். இது ரொனால்டோ காய்ஸ், ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ. நான் சும்மா வரைஞ்சேன். ரொனால்டோ ஃபேன்ஸ் யாருனாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ட்ராயிங்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க காய்ஸ், நல்லா இருக்குதா காய்ஸ்? ஒரு நேச்சர் சீனரி இதை காய்ஸ். இது இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட்டு ட்ராயிங் என்னதுன்னா இது காய்ஸ். எனக்கு ஒரு ரஃப் நோட் இருக்குது காய்ஸ். அதில் இந்தமாதிரி சீனரி மெனு ஒன்று இருக்கும். அதை பார்த்து வந்தேன் காய்ஸ். ஃபுல்லாக பூ தோட்டமாக இருக்கும். இங்கேயும் இருக்கும், இங்கே ஒரு பாதை இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். எங்கள் வீடு இதேமாரி தான் வீடு இருக்கும். அச்ச சொல்ல இதேமாரி வீடு காய்ஸ். கரெக்டாக அதேமாதிரி இருந்துட்டேன். எனக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். அப்படியே சீனரி ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி இப்போ ட்ராயிங் பிடிக்கும்னு சொல்லுங்க காய்ஸ். உங்களுக்கு பாண்டா இது நல்லா இருக்குதா பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐயோ விஷ்ணு காய்ஸ். இது நான் குட்டி வயசில் பண்ணேன். ஞாபகம் ஆகுது, ஆனால் எப்போ பண்ண தெரியுமா? ரொம்ப நாள் ஆகுது பண்ணி. அம்பு மட்டும் கொஞ்சம் தப்பாயிடுச்சு, சாரி காய்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட் ட்ராயிங் என்னதுன்னா என்னவா இருக்கும் காய்ஸ்? இதுவும் ஹனுமான் தான் காய்ஸ். ஹனுமான் ஒல்லியாக தான் இருப்பார். ரொம்ப ஒல்லியாக போட்டேன், சாரி காய்ஸ். ஸ்பெல்லிங் கூட தப்பு காய்ஸ். எப்போ பண்ண எனக்கே தெரியல இது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர். இது நானாக தான் கைஸ் பண்ணேன். யூடியூப்பை பார்த்தே பண்ணல, சும்மா பண்ணேன். இதை பாருங்கள், இதை பாருங்கள். அப்புறமா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? அப்புறமா அது வந்துட்டு சோலார் சிஸ்டம் காய்ஸ். என்னென்ன பிளானட்ஸ்னு எனக்கே தெரில, சும்மா பிளானட்ஸ் போட்டேன். இது சன்னு, எர்த்து, இது சாட்டர்ன் காய்ஸ், இது ஜூபிட்டர். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்க்கலாம். அப்புறமா இது காய்ஸ், நான் சும்மா தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னு தெரில, சும்மா பண்ணேன். இது வந்துட்டு பாதியாக கட் பண்ண தக்காளி, இது ஷார்ப்னர் தூள், இது பென்சில், இது தண்ணி துளி, இது ஒரு பூ, இது காஞ்சி போன பூ. அம்மா இது 5ல் இது 1 2 3 4 5 இந்த 6ல் இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் காய்ஸ். அதுக்கப்புறமா அது சிவன் காய்ஸ். நான் அப்புறம் நிறைய சிவன் தான் காய்ஸ் வரைஞ்சேன். ஆனால் எனக்கு ஹனுமான் தான் பிடிக்கும். சிவன் தான் நான் வரைவேன். அன்றைக்கி என் அக்கா கேட்டா, ஏன்டா சிவனே வரையில, சிவன் பிடிக்குமான்னு கேட்டாங்களா. நான் சொன்னேன் ஹனுமான் தான் பிடிக்கும்னு. ஹனுமான் வர சொன்னாங்களா. அன்னிலேருந்து தான் நிறைய ஹனுமான் தான் இருந்தேன். அப்புறமா இங்கே யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், மோனாலிசா தான். நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் காய்ஸ். எவ்வளோ இது ரொம்ப நேரம் ஆச்சு, 3 hours ஆச்சு காய்ஸ் கிட்டத்தட்ட. அப்புறமா இது வந்துட்டு உங்களுக்கே தெரியும், பீதா இது அது பேர் அது மறந்து போயிட்டேன் காய்ஸ். இதையும் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் பண்ணேன். ஞாபகம் இருக்கிறேன் நான் எனக்கு பண்ண முறை. பீதா டவர் அது. இது ஆப்பிள் காய்ஸ். இந்த ஆப்பிள் நான் வீடியோவில் பார்த்தேன், அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கும் பண்ண தோணுச்சு, பண்ணேன். இது மாதிரி இது செய்யும் காய்ஸ். அப்புறமா வந்துட்டு விஜய் காய்ஸ், கோட் படத்தில் விஜய் வருவாங்க, அந்த விஜய் காய்ஸ் வந்துட்டேன். அப்புறமா காய்ஸ் இந்த சீனரி நல்லா இருக்கிற பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராயிங் குட்டியாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இதையும் யூடியூப்பில் பார்த்து தான் கைஸ் பண்ணேன். நிறைய யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன் நான். அம்மா இது நான் ஓனாக பண்ணேன் கைஸ். ஆயில் பேஸ்ட் வச்சு பண்ணேன். நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த தான் கைஸ். இதை நான் யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். மீதியில் நான் தான் பண்ணேன். நல்லா பாருங்கள். அப்போன்ட்டு ஆயில் பேஸ்ட் இல்லை, நான் ஷேடிங் நார்மல் இது கலர் பென்சிலே பண்ணேன் கைஸ். ஆயில் பேஸ்ட்டில் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்போ ஆயில் பேஸ்ட் வாங்கலை. இது என்னது எனக்கே தெரில கைஸ். அப்புறமா வந்துட்டு இது ஈஃபில் டவர் கைஸ். பாருங்கள், இது நல்லா பாருங்கள். இவங்க வந்துட்டு ஏதோ மக்கள் கைஸ். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் ஈஃபில் டவர் எப்படி வரையின்னு. இது பார்த்தேன், நிறையா இது பார்த்து ஏதோ பிடிச்சிருந்தது, வந்துட்டேன் கைஸ். அப்புறமா இது விஜய். ஒரு அளவுக்கு ஏதோ நல்லா இருக்குது. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணேன். விஜய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. இது லியோ விஜய். இது நல்லாயிருக்கும் பாருங்கள் கைஸ். டேட் கூட போட்டுக்கிறேன், 14/1/2024 சண்டே. அதை கூட போட்டுக்கிறேன் கைஸ். அப்புறமா இது வந்துட்டு ஹை பிஸ்கஸ் கைஸ். நான் சும்மா ஏதோ பண்ணிட்டு வேறு ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன் கைஸ். தெரியாமல் இது ரெட் கலர் பட்டுச்சா அப்படின்னு சொல்லி ஐ பிஸ்கஸ் மாட்டேன். நான் ஒரு பேஸ் ஃபுல்லாக இந்த ஐ பிஸ்கஸ் தான். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்துட்டு மூளை கைஸ். நம்ம மூளை தான். இது வந்துட்டு என்னோடய 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் போட்டுருந்தது ட்ராயிங்கு. அப்புறமா பார்த்தோன்னே வரைஞ்சிட்டேன். அப்புறமா இந்த ஸ்கல்லு கைஸ், இதுவும் 4th ஸ்டாண்டர்ட் அதே புக்கில் தான் போட்டுருந்தது. அந்த புக்கை பார்த்து அப்படியே வரைஞ்சிட்டேன். அப்புறமா இந்த மரம் பாருங்கள் கைஸ். எனக்கு ஸ்கூலில் இந்தமாதிரி ஒரு வாட்டி பண்ண சொல்லி கொடுத்தாங்க, சிசிஏ பீரியடில். அப்போ பண்ணேன். 3 கூட போட்டுக்கிறேன். அவ்வளோவா தெரிதா? ஓகே. அப்புறமா புளி கைஸ், செம்மையாக இருக்கும். புளிக்கு யாரும் க்ரீன் கலர் கொடுக்க மாட்டாங்க தானே, நான் மட்டும் பாருங்களேன் கலர் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஷேடு நடிப்பீங்க நீங்கள். வேகனே இந்த இடத்துல பண்ணேன், நல்லா வரல சொல்லிட்டு அழைச்சிட்டு இந்த இடத்துல பண்ணேன். பார்க்க தானே ஷேடு மாரி இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா அழுத்தி வாங்கினால அப்படி தெரியுது. நல்லா சொல்லி விட்டேன் நானும். அதுக்கப்புறமா இது வெண்டைக்கால ஒரு அகத்து பண்ணேன் கைஸ். எப்போ பண்ணணும் தெரில. தாஜ்மஹால் கைஸ். இந்த ட்ராயிங் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு நம்ம இனிமேல் ஃபெயில் போட்டு அதை சேர்த்து வைக்கலான்னு. அப்புறமா இருந்தால் ஃபெயில் போட்டு நான் அதுக்கு முன்னாடி பண்ண ட்ராயிங்கெலாம் முடிஞ்ச அளவு கண்டுபிடிச்சி ஃபெயிலில் போட்டு சேர்த்து வச்சேன் கைஸ். சிவன் கைஸ், நான் தான் சொன்னேன்ல அப்போல்லாம் சிவன் ட்ராயிங் தான் நிறைய வரைவேன்னு பாருங்க. அப்புறமா இது பாருங்க கைஸ், நல்ல சீனரி. இந்த இடத்துல மனுஷனை வரைஞ்சேன், அது ரொம்ப நல்லா இல்லை சொல்லிட்டு அழித்தேன். ஓரளவுக்கு தெரியுதானா அது. டேட்டு போடல இதில் பாருங்கள் கைஸ், டேட்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இதுவோ சிவன் ட்ராயிங் தான். அப்புறமா அது ஷின்ட்டு கைஸ். நீங்கள் இது ஜாக்கி ஜான் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷின்ட்டு ரொம்ப பழைய பேப்பர், கிழிஞ்சே போச்சு. கலர் தெரியுதா உங்களுக்கு? இந்த பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் டிஃப்ரென்ஸு. ரொம்ப பழைய பேப்பர் தெரியுது கைஸ். அப்புறமா சொன்னேன்ல எந்த பெயிண்டிங்கோ இந்த ட்ராயிங்கு தான் ஒரு ட்ராயிங்கோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. அது இந்த ட்ராயிங் தான் கைஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் கைஸ். நான் வீடியோவை பார்த்து தான் பண்ணேன். இந்த வீடியோ ஸ்பீடாக பண்ணாங்களா, நான் மெதுவாக பாஸ் பண்ணி பண்ணேன். இந்த கண்ணை பண்ணுங்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காக சைன் வேறு போட்டு வச்சுக்கிறேன். ஒரு ட்ராகன் கைஸ். நான் பாதி தான் பண்ணேன், இன்னும் மீதி பண்ணல. அப்புறமா அது ஒரு ஆமை காய்ஸ் பாருங்கள். அழகாக கடலுக்குள்ள நீந்தி பொறுமையாக இருந்திருக்கேன். நான் வந்துட்டு இது டூடல் கைஸ். டூடல் பெயிண்டிங் ஒன்று பண்ண தோணுச்சு. நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில். ஒன்று பண்ண இன்டர் கலர்ஸ் வச்சு பார்க்க எப்படி நேரம் தானே இருக்குது. கொஞ்சம் தள்ளி பெயிண்ட் பாருங்க கைஸ், நல்லா இருக்குதா கைஸ்? மேலேருந்து பார்த்தா கூட நல்லா இருக்கும் கைஸ். அப்படியே ஷேட் அலையாக தெரியும் கைஸ், அப்படியே ஷேடாங்க. இந்த டூடல் ஆர்ட்டு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கைஸ். டூடல் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு. இது போடல, வேறு ஒரு டூடல் ஆர்ட் போடல. நான் ஆயில் பேஸ்ட்டு ஷேட்ஸ் தான் கைஸ் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட ஆயில் பேஸ்ட்டில் நார்மல் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க, ஆனால் அது அவ்வளோவா வராது கைஸ். இந்த ப்ளூ கலர் வந்துட்டு பெயிண்ட் இல்லை கைஸ், இந்த வெளியாக்குறது.
பிளாக் ஸ்கெட்ச் காலியாகவே இருந்தது. நான் மார்க்கில் பண்ணிட்டேன், ப்ளூ கலர் மார்க்கரு. பின்னாடி பாருங்களேன், பின்னாடியே பெயிண்ட் பண்ண மாரி இருக்குது அவ்வளோவா. வேணா நான் அந்த இடத்துல வேறு ஷேட் கொடுத்து சொல்லித்தரேன் கைஸ். இந்த ஷேடு எல்லாமே ஒரு பிங்க் கலர் ஷேட் வச்சு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். என் மொத்த தேங்காய் உள்ளதா கைஸ். அந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.